சூரியகுமார். ஆமா. எப்பவும் பெர்ஃபெக்ட் டிசைன் வேணும்னு சொல்லி ரொம்ப டிப்ரஷனா தலையில எழுதிக்கிட்டு கான்ஸ்டன்ட்டா வொர்க் பண்ண முடியல. எக்ஸாக்ட்லி. ஸோ உங்களுக்கும் வந்து ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் உங்க மைண்ட்ல செட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஏதோ ஒரு பேய தொரத்துற மாரி இருக்கும். நீங்களும் ஒரு அக்செப்ட் பண்ணாம ஏங்க ஏன் ஏன் என்னுடைய உழைப்புலருந்து வர்றது இதுதான். இது போதும். இதுக்கும் பணம் குடுக்க யாராவது இருப்பாங்கன்னு அத தேடணும். அத விட்டுட்டு நீங்க எப்பவுமே கம்பேர் பண்ணி கம்பேரிசன் வந்து கம்பேரிசன் இஸ் த சீஃப் ஆஃப் ஜாய்ன்னு அப்படின்னு சொல்லுவாரு. கம்பேரிசன விட்டு வெளிய வர்றதுக்கும் கொஞ்சம் வருஷம் ஆகும். எப்ப பாரு வந்து நீங்க வந்து உங்களுடைய இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களே கம்பேர் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா, இந்த டிசைனர் சர்க்கிள்குள்ளேயே தான் உட்கார்ந்திருப்பீங்க. ஃப்ரீலான்சராவும் ஆக முடியாது. பிசினஸ் ஓனராவும் ஆக முடியாது. ஓகே. இது எப்படின்னா படம் எடுக்கிறவன் அவார்டுக்காகவே படம் எடுக்கிற மாரி. ஏன்னா படம் எடுக்கிறவன் நேயர்களுக்கு புடிக்கணும்னு படம் எடுக்கிறது இல்ல. பக்கத்துல இருக்கிறவன் முன்னாடி நான் கெத்தா நிக்கணும் அப்படின்றதுக்காக படம் எடுக்கிறது. இது வந்து ரொம்ப வருஷம் எனக்கு நடந்துட்டு இருந்த ஒரு விஷயம். அது நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியல. அந்த அறிவு கூட வரல ரொம்ப நாளைக்கு. அந்த ஸ்டேஜ்ல நீங்க நெறைய பேர் இருப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா மத்தவங்கள இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவே வாழ்ந்துட்டே இருக்கிறது. நான் பண்றத வந்து கூட வேலை பார்க்குற ஒரு டிசைனர்ட்ட போய் போட்டா, அவன் சூப்பரா இருக்குன்னு சொல்லணும். ட்ரிபிள்ல போய் போட்டா ஒரு 10,000 லைக் வரணும். பிஹான்ஸ்ல போட்டா லைக் வரணும். சோசியல் மீடியால மத்த டிசைனர் பார்த்துட்டு லைக் வரணும் அப்படின்னு சொல்றது. அந்த லூப்ல இருந்தீங்கன்னா, அத விட்டு வெளிய அது வந்து ஒரு பிரிசன் மாரி. ஜெயிலுக்குள்ள போற மாரி அது. அத விட்டு வெளிய வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா நீங்க எவ்வளோதான் வெளிய போனாலும் வெளிய ரிசல்ட்டே வராது. ப்ராஜெக்ட் வராது. ப்ராஜெக்ட் வர்றதுக்கு நீங்க கிளையன்ட் ஓரியன்டடா திங்க் பண்ணணும். ஓகே. அதுவும் இருக்கு. நெறைய விஷயங்கள் இதுல வந்து என்னடா அவர் விக்டர் கேட்ட கேள்வி என்னதான் ஒரு சின்ன கேள்வியா இருந்தாலும், இதுல பல கான்செப்ட் கனெக்டடா இருக்கும். அதனாலேயே வந்து இத விட்டு வெளிய வர்றதே கஷ்டமா இருக்கும். ஜஸ்ட் சிம்பிளா இதுதான் மட்டும் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால தான் புரியிற மாதிரியும் இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்கு. அப்படி இதுதான் கமெண்ட் ஆஃப் த டேன்னு நெனைக்கிறேன்.